கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். செங்கோட்டையன் விசஸ் எடப்பாடி சம்பவம் வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாரா அப்படின்னு ஒரு கருத்தை கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா துரோகி செங்கோட்டையன்ற ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. 50 வருஷமா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை கொடுத்து அதிமுக விட்டு நீங்க எப்படி போறீங்க, ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னு பல கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, செங்கோட்டையன் துரோகம் பண்ணாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல. துரோகத்தின் அடையாளம், துரோகத்தின் டெபினிஷனு, துரோகத்தின் முழு உருவமே எடப்பாடி தான். எடப்பாடி பண்ண துரோகத்தை உலகத்திலே அவன் பண்ணிருக்க மாட்டான். துரோகத்துக்கு நோபல் பிரைஸ் எடப்பாடி தான் கொடுக்கணும். ஜெயலலிதாவுக்கு துரோகம், சசிகலாவுக்கு துரோகம், தினகரனுக்கு துரோகம், செங்கோட்டையனுக்கு துரோகம், கட்சியில இருந்து 50 பேருக்கு துரோகம். வீட்டுல இருக்கவே பொண்டாட்டி பிள்ளையே பயப்படுறாங்க, நமக்கு துரோகம் பண்ணிடுவாரான்ற லெவலில் தான் வச்சிருக்காரு எடப்பாடி. எடப்பாடி பக்கத்துக்காரனே எடப்பாடியோட பழக மாட்டேன், அந்த அளவுல தான் அந்த துரோகத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்காப்ல. அதிமுக கட்சியே துரோக கட்சி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணுச்சு, சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் பண்ணாங்க, எடப்பாடி ஓபிஎஸ் துரோகம் பண்ணாங்க, ஓபிஎஸ்க்கு 50 பேர் துரோகம் பண்ணாங்க. இப்ப செங்கோட்டையன் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் துரோகம் பண்ணிருக்காரு. இந்த கட்சியே துரோகம் தான். வரலாறு நீங்க 1977 இருந்து எடுத்தீங்கன்னா ஜானகிக்கு அது ஒரு துரோகம் பண்ணோம், அடுத்து ஜானகிக்கு சேர்த்து ஜெயலலிதா துரோகம் பண்ணோம். அந்த கட்சியே துரோக கட்சி தான் அது. என்ன, அந்த கட்சி திராவிட அரசியல் பண்ணுச்சு. அந்த அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த திராவிட அரசியல் பண்ணாலும் கூட அவர்கள் முழுமையாக திராவிடத்தை கருத்தியலை பிடித்து கொண்டு பற்று அப்படியே பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய கருத்தியலை புகுத்தி அப்படி நல்லாட்சி கொடுத்து பெரிய அப்படியே சோசியல் ரிஃபார்ம்ஸ் பேர் லெவல திராவிட கட்சி. ஆனா எல்லா வேலையும் இந்த கட்சி பார்க்கும், பாஜகவோட சேரும், அப்புறம் பிரிஞ்சுக்கிட்டு வரும், இந்துத்துவத்தை ஆதரிக்கும், மதமாற்ற தடை சட்டம் போடும், அதுக்கப்புறம் பலி கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு சட்டம் போடும், எல்லா 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 கூத்தும் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு சங்கராச்சாரியை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்கும், ஊழல் பண்ணோம், ஜெயிலுக்கு போவோம், பெயில் வாங்கிட்டு வெளியே வரும், திரும்ப ஜெயிலுக்கு போவோம், அடுத்து துரோகம் பண்ணி செத்து போயிடும். இந்த கட்சியே அப்படித்தான். அந்த கட்சி முழுக்கவே பாத்தீங்கன்னா ஜாதியை தூக்கி பிடிக்கும், திடீர்னு ஜாதியே இல்லைன்னு சொல்லணும். குழப்பமான ஒரு கட்சி. அந்த கட்சியோட வரலாறே பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ ஆயிரும். நம்ம படிச்சோம்னா திடீர்னு தனபாலை கொண்டு போய் ஸ்பீக்கர் ஆகும், திடீர்னு தனபாலே கீழே இறக்கி ஜெயக்குமார் கீழே இறக்கிறோம். இப்படி அப்படியே ஒரு கான்ட்ரடிக்ஷனாவே அந்த கட்சி போயிட்டு இருக்கும். வாச்சாத்தியில பார்த்தா பழங்குடியின மக்களை போட்டு பாடா படுத்தும். நீங்க செங்கோட்டையன் பேசுறாரு, செங்கோட்டையனுக்குலாம் தகுதியே கிடையாது, செங்கோட்டையெல்லாம் மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரை. செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, மோசமான ஒரு அமாவாசை தான் செங்கோட்டையன். இல்ல, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அவர் என்ன அப்படி கிடையாது. வாச்சாத்தி மேட்டர் நீ எடுத்துக்கோங்க. அந்த வாச்சாத்தியில பழங்குடியின மக்கள் வன்முறை செய்யப்பட்டு பல பேர் படுகொலை செய்யப்பட்டு சுடப்பட்டு அவ்வளவு மோசமான நடந்தது வாச்சாத்தியில. காரணமே செங்கோட்டையன் தான். சண்முகம் சொல்லியிருப்பாரு, சிபிஎம் மாநில செயலாளர் சொல்லியிருக்காருல்ல. அந்த டைம்ல செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு போன் கால்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்னையா எப்படி பண்ணிட்டு இருக்கான், லாரி ஏத்து கொள்ளுங்க, அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அம்மா மன நிம்மதி இழந்து இருக்கிறாங்க. அம்மானா உங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா சொல்லிட்டு இருக்காரு. ஜெயலலிதா சொல்றேன், உங்க லாங்குவேஜ் நீங்க ஏன்னு சொல்லுவீங்க, சொல்றேன் நான் நேயர்களுக்கு புரியணும், அதனால இல்ல அதான் சொல்றேன். நீங்க உங்க லாங்குவேஜ் சொல்றீங்க, நான் சொல்றேன். அந்த ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவர் அப்படி சொல்றாரு. யார்கிட்ட? போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதை எப்படியோ அவங்க அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா துறைகளையும் ஊடுருவி இருக்கும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு நீர்த்து போயிருக்கு, வலிமை இழந்திருக்கு. ஆனா அந்த கொள்கைக்கு என்று வலிமை இழக்காது. அப்ப அவர்கள் அந்த ஆடியோ டேப் எடுத்து கொடுத்துட்டாங்க, சண்முகத்துக்கிட்ட போட்டு காமிச்சிட்டாங்க. அதுல இவர் சொன்னது முடிங்க அந்தால லாரிகிரி ஏத்தி. இப்ப என்ன அர்த்தம்? இப்ப செங்கோட்டையனே இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பர்ட். அத செங்கோட்டையன் நல்ல அரசியல் தலைவரே கிடையாது. இவங்க தாவேகா அனில் குஞ்சு இந்த விஜய் இவங்க எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, செங்கோட்டையன் வந்துட்டார், செங்கோட்டையன் வந்துட்டார். அவர் வரலாறு இதாண்டி கண்ணு, வரலாறு இதுதான். லாரி ஏற்றி கொள்றது, கண்ட கண்ட வேலை பார்க்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது, கலவரம் பண்றது, ஜாதியை தூக்கி பிடிக்கிறது, நல்ல மனுஷன் மாதிரி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாப்புல. பின்பு பக்கம் போனி பானீங்கன்னா மோசமான மனிதர். புரியுதா உங்களுக்கு? ஜாதி வெறி பிடிச்சவருங்க அவரு. எடப்பாடிக்கு சலைத்தவர் இல்லையா? என்ன எடப்பாடிக்கு சலைத்தவரா? ரெண்டுமே ஒரே குட்டையில ஒரு மட்டும் தான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கம் தான். ஜாதி வெறி, மத வெறி, எல்லா வெறியும் பிடிச்சதுதான். ஏன்னா அதில் நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பேச என்ன தகுதி இருக்கு, செங்கோட்டையன் பேச என்ன தகுதி இருக்கு? நீங்க எல்லாருமே துரோகத்தால வந்தவங்க. இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல தோழர், செங்கோட்டையன் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி புலிந்துகிட்டு இருந்த சேலத்துல, எடப்பாடி சிலுவம்பாளையத்துல ஜனதா கட்சியில இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஜனசங்கல இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பமே அங்கதான் அரசியல் வாழ்க்கை. ஆக்சுவலி சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா தலைவர் கிடையாது, சரண் சிங் மொராஜி தேசாய் முன்னாள் பிரதமர் 2 பேரும் தான் பாருங்க ஜனசங் தலைவர்கள். அவங்க தான் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சியில தான் இருந்தாரு. கொலைகேஸ்ல மாட்டிக்கிறாரு. அப்புறம் திரும்ப அதுக்கு உதவி செஞ்சு வெளியெடுத்தது செங்கோட்டையன். சாதாரண கிளை செயலாளர் தொடங்குறாரு எடப்பாடியில, சேலத்துல. அப்ப இவர் எம்எல்ஏ 77 செங்கோட்டையன்.
செங்கோட்டையன் அரசியல் அனுபவம்லாம் மண்ணாங்கட்டி ஒன்றும் மயிரும் கிடையாது. சும்மா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, செங்கோட்டையன் பெரிய ராஜதந்திரி, இந்த தந்திரி அந்த தந்திரின்னு. ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டையன் குப்பை என்னைய பொறுத்தவரை. ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படி தொடங்கின அரசியல் வாழ்க்கை தான். பல பேருக்கு துரோகம் பண்ணி எப்படியா என்ன சொல்றது, அந்த இலை இருக்கு பாருங்க, குப்பையில காத்தடிச்சா போய் குப்பை கூட கோபுரத்தை ஓட்டுற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சாரு. சசிகலா போட்ட பிச்சை என்னைய பொறுத்தவரை. அந்த பொம்பளை காலில் விழுந்து அந்த எடப்பாடி வாங்கினது ஊருக்கே தெரியும். ஏன்னா அப்ப இந்த செங்கோட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அரசியலுக்கு லாய்க்கில்லாத ஆளுங்க. தோழர் 77கள் 80களில் இவங்க சொத்து மதிப்பு என்ன? செங்கோட்டையன் சொத்து மதிப்பு, எடப்பாடி பழனிசாமி சொத்து மதிப்பு, இன்னைக்கு அவங்க சொத்து மதிப்பு என்ன? பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி தோழர். செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி சும்மா கிடையாது தோழர், பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி. எடப்பாடி பழனிசாமி லட்ச கோடிகள் இருக்கும், செங்கோட்டையன் பல்லாயிரம் கோடிகள் இருக்கும். எப்படி இந்த காசு வந்துச்சு உங்களுக்கு? 91-96 நீங்க ஆடின ஆட்டம் என்ன, கூத்து என்ன சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அராஜகமான கூத்து நடத்தினாங்க தெரியுமா? அந்த சசிகலா செங்கோட்டையனோட அந்த கம்பெனியன் இருக்கு பாருங்க, கூட்டணி படுமோசமான கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசை பயன்படுத்தி. அவ்வளவு கோடிகள் அடிச்சிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க, திருடிருக்காங்க, பல குடும்பங்களை நாசமாக்கியிருக்காங்க. இந்த சசிகலா, இந்த செங்கோட்டையன், இந்த கும்பல், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் தான் நான் சொல்றேன். இப்ப ஜெயலலிதா என்ன பொற்காலாட்சி கொடுத்துட்டாங்களா? சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிறோம், அந்த மாதிரி விமர்சனம் பண்ண மாட்டோம், இறந்தவங்க நம்ம பேசக்கூடாது. ஆனா வாச்சாத்தியில் நீங்க என்ன பண்ணீங்க? வீரப்பன் நீங்க என்ன பண்ணீங்க? செங்கோட்டையன் மிகப்பெரிய சூத்திரதாரி வீரப்பன் கொலையில, அதை மறந்துடாதீங்க. செங்கோட்டையனோட பங்கு மிகப்பெரிய பங்கு வீரப்பனுடைய ஷூட்டிங்ல. விஜயகுமார் ஐபிஎஸ்க்கு ஜெயலலிதா கமெண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க தோல, 91-96 வீரப்பனை போட பிளான் பண்ணாங்க. தப்பிச்சிட்டாரு வீரப்பன். ஆட்சி இந்த மாதிரி இழந்துருச்சு 96ல். 2001 அந்த டைம்ல திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே மிஷன் அவங்க என்ன தெரியுமா? செங்கோட்டையனுக்கும் ஜெயலலிதாக்கும் வீரப்பனை போடுறது. ஏன்னா வீரப்பன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேசிடுவோம், இதே நம்ம உண்மையில பேசிடுவோம் ஓப்பனா. எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ பதிவு பண்றாங்க, நம்ம உண்மையை பதிவு பண்ணிடுவோம், மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். வீரப்பன் மட்டும் சவால் விட்டாரு ஒரு வீடியோல, மீசை நான் எடுத்துறேன்டா, எலெக்ஷன்ல நிக்கிறேன், ஜெயலலிதா மட்டும் என்னை தோக்கடிச்சிட்டானா மீசை எடுத்துறேன்டான்னு வீரப்பன். நடந்து உண்மை சொல்றது, அந்த வீடியோ இருக்கு, நான் அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. அப்ப ஜெயலலிதாக்கும் என்னடா இந்தியாவே நம்மளை பார்த்து பயப்படுது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, இவன் யாரா நம்மளை இப்படி பேசிவிட்டான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோவம் ஜெயலலிதாக்கு. அந்த கோவத்தை தூண்டி விட்டு அதுக்கு தூபம் போட்டு தூண்டி விட்டது செங்கோட்டையன். சத்தியமங்கலம் காலில் ஈரோடு பகுதியில் தான் இருக்கு, அவர் தொகுதிக்கிட்ட தான் இருக்கு. அப்ப இவர் தான் தூண்டி விடுறாரு ஜெயலலிதா. செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி வீரப்பன் படுகொலையில. அப்ப வீரப்பன் மட்டும் இவங்க விட்டுருந்தாங்கன்னா உயிரோட தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார் தோழர். வீரப்பனுக்கு அந்த அளவு செல்வாக்கு இருந்தது தோழர், அந்த அளவுக்கு வீரமான ஒரு போராளி, மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப என்னன்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு, வீரப்பன் கொலையில பங்கு இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா என்னென்ன தமிழகத்துக்கு எதிரான விரோதமான விஷயங்கள் பண்ணாங்களோ எல்லாத்துலயுமே செங்கோட்டையன் பங்கு இருக்கு. அதாவது செங்கோட்டையன், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தமிழக அரசியலின் சாபக்கேடு பொறுத்தவரை. பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்களே கிடையாது. ஏன்னா வாச்சாத்தி மேட்டர்ல அவ்வளவு டெலிபரேட்டா மனித உரிமை மீறல் நடந்தது. நக்கீரன் ஆபீஸ் என்ன பண்ணாங்க, எப்படி நடத்தினாங்க? நக்கீரன் கோபால் தோழர் நக்கீரன் ஆபீஸ கொடூரமான தாக்குதல், செங்கோட்டையன் பின்புலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா மனித உரிமை மீறலும் நடந்த ஆட்சி யார் ஆட்சினா ஜெயலலிதா ஆட்சி தான். 91, 96, 2001, 2006 ஜெயலலிதா ஆட்சியில தான் அனைத்தும் நடந்தது. எல்லா மனித உரிமை மீறல், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எதிரான வன்முறைகள், காட்டாட்சி, மோசமான வன்முறை அக்கிரமங்கள், அராஜகம், அட்டூழியம்லாம் செங்கோட்டையன், ஜெயலலிதா, சசிகலா இந்த கும்பல் பண்ணதுதான் தமிழ்நாட்டில். இவங்க சொல்லுவாங்க முத்தமிழ் டாக்டர் கலைஞர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, அவர் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. என்னைக்காவது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வீரப்பனை கொலை பண்ண அப்படி திட்டம் போட்டிருக்காரா? சொல்லுங்க, நீங்க வீரப்பனுக்கு எதிராக பண்ணியிருக்காரா? பண்ண மாட்டார். தமிழர்களை பாதுகாத்தது திராவிட இயக்கம், திமுக, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவங்க கிடையாது. அதனால தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால என்னன்னா தோழர், இப்ப என்னன்னா செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் 2026 வீழ்த்தப்படுவார்கள், ஒழிக்கப்படுவார்கள். இதான் நடக்க போகுது. இப்ப தாவேக்கால போய் சேர்ந்திருக்காருல்ல, இது தற்கொலை தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னு கேளுங்க, தாவேக்காவும் வெற்றி பெற போறது இல்ல. செங்கோட்டையனுக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே நான் சொல்லிடுறேன் ஓப்பனாவே. தாவேக்கா அனில் குஞ்சு, விஜய், இந்த விஜய் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க, புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, வழங்காத பேருங்க, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. செங்கோட்டையனுக்கு என்னன்னா, விஜய்க்கு ஒரு இளம் தலைமையிட்ட ஒரு மாசு இருக்குது. ஏன்னா பட்டியல் சமூகம்லாம் விஜய் படத்தை ரசிப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் விஜயவே ஆதரிச்சு சினிமால பல கோடி சம்பாதிக்க வச்சு நீங்க விஜய் ஸ்டார் ஆனது காரணமே யார் தெரியுமா? பட்டியல் சமூக இளைஞர்களும் பிற்படுத்த சமூக இளைஞர்கள் தான். அவங்க ஆதரவு இல்லாம விஜய் நீங்க நடிகனா இருக்க முடியாது. ஏன்னா அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஓட்டு நமக்கு வந்துடும், பட்டியல் சமூக ஓட்டு நமக்கு வந்துடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் விஜய் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த ஓட்டு நமக்கு வந்துடும். பெண்கள் ஓட்டு வந்துடும், முதல் தலைமுறை இளைஞர்கள், மாணவர்கள் ஓட்டு நமக்கு வந்துடும். ஏன்னா விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அப்படின்னு இவர் கணக்கு போடுறாரு. நடக்க போறது இல்ல, படுதோல்வி அடைவார் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல, எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்ப என்னன்னா இவங்க என்ன பிளான் பண்றாரு செங்கோட்டையன்னா, அதிமுக தூக்கிட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது,
தாவேக்கால சேர்ந்தா எம்எல்ஏ சீட்டு கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்துருவாங்க. அப்ப விஜயோட மாச வச்சு இவர் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு செங்கோட்டையன் தன்னை வந்து ஒரு கவுண்டர் சமூகம் நான் யாரு தெரியுமா அப்படின்ற ஆள் தான் செங்கோட்டையன். ஓப்பனாக நான் பேசுறேன். அப்ப செங்கோட்டையனுக்கு என்ன, விஜய் கையில வச்சுக்கிட்டோம்னா எல்லா ஓட்டையும் நம்ம வாங்கிடலாம், நம்ம கவுண்டர் சமூக ஓட்டு நமக்கு வந்துடும், அப்ப நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம்னு பாக்குறேன். கூட்டல் கழுத்தல் கணக்கு போடுறாப்ல. ஆனா மொத்தமா திமுக ஊத்தி மூடி திமுக தான் வெற்றி அடைய போகுது. ஓகே, ஏன்னா இதுதான் உண்மை. இப்ப என்னன்னா இதுதான் இப்ப செங்கோட்டையன் பிளான். நம்ம வந்து அட்லீஸ்ட் எம்எல்ஏவாக ஆயிடுவோம் தாவேகா பயன்படுத்தி இந்த ஆள் வந்து உட்காந்துருக்காங்க. மற்றபடி தாவேகா நல்லா இருக்குன்னா விஜய் சிஎம் ஆகணும் அந்த ஆளுக்கு இறக்கம் கிடையாது. அந்த ஆளுக்கே தெரியும் விஜய் எல்லாம் சிஎம் ஆக முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆக முடியாது, விஜயால அரசியல் நிக்க முடியாதுன்னா அந்த ஆள் நல்லா தெரியும். நம்ம காப்பாத்திக்கிறோம். நம்ம சும்மா அப்படி பீலா வர்றது எம்ஜிஆர் மாதிரி, நான் எம்ஜிஆர் அவங்ககிட்ட பாக்குறேன், ஜெயலலிதா அவங்ககிட்ட பாக்குறேன், 77 91 மாற்றம் 2026 விஜய் தலைமையில் வரும் இருந்தால் பேசுறதெல்லாம் பச்சை பொய் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா முதல்ல செங்கோட்டையன் எல்லாம் தமிழக மக்களோ இளைஞர்களோ மாணவர்களோ பெண்களோ பட்டியல் சமூகமோ பிற்படுத்தப்பட்ட சமூகமோ சிறுபான்மை சமூகமோ செங்கோட்டையன் ஒரு ஆளாவே பாக்குறது கிடையாது. நீங்க ஒண்ணும் கிடையாது. காலேஜ் வாசலுக்கு போங்க, உங்க மீடியா கேமரா தூக்கிட்டு போங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு செங்கோட்டையன் போட்டோ காமிச்சு யாருன்னு கேளுங்க, யாருங்க எங்களுக்கு தெரியாதுன்னு வாங்க. செங்கோட்டையன்லாம் ஒன்றும் பெரிய ஸ்டார் பொலிட்டிஷியன்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய மாஸ் லீடர்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஸ்டார் பொலிட்டிஷியன் மாஸ் லீடர்லாம் கிடையாது. இவங்க 2 பேருமே ஜீரோஸ், பூஜ்ஜியம் என்னைய பொறுத்தவரை. என்ன அதனால வந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கனவுகள் என்றும் பலிக்காது. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எல்லாருமே பாஜக RSS மோடி அமித்ஷாவோட கொத்தடிமை 3% கும்பல், மயிலாப்பூர் துகுல குருமூர்த்தி ஐயருடைய கொத்தடிமை. இவங்க 3 பேரும், இவங்க 50 பேருமே விஜய்ல இருந்து எல்லாருமே, சீமான் சைமன் செபஸ்டியன் நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே அவங்க கொத்தடிமை. பி டீம் தான் என்னைய பொறுத்தவரை. நான் செங்கோட்டை அமித்ஷா பாப்பாரா, மோடியை பாப்பாரா, நிர்மலா சீதாராமனை பாப்பாரா, டப்புன்னு தாவே போய் சேருவாராம். நாடகத்தை நாங்க நம்புறது லூஸ் ஆனாங்க. சொல்லுங்க தோழர், நீங்க போவாரா 3 மாசமும் போய் பாப்பாராம். அதிமுக தலைமை மீது எடப்பாடி மீது அதிருப்தியா இருப்பாராம் செங்கோட்டையன். இவங்க எல்லாம் போய் பாப்பாராம், டப்புன்னு தாவேக்காக போயிருவாராம். அப்ப அமித்ஷா போன் போட்டு விஜய்ல சொல்லி அமித்ஷா வந்து தோழர் இவர் போய் ப்ரப்போசல் வச்சாரு, அதிமுக என் தலைமையில கொடுத்துருங்க, சின்னத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, எடப்பாடி கட்டி விட்டுருவோம் போய் அமித்ஷா கோரிக்கை வச்சாரு. அமித்ஷா அதன் மீது முடிவுல நடவடிக்கை எடுக்கல, காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தார். அதான் இவர் பார்த்தாரு, என்னடா இவன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அமித்ஷா சந்திக்க முயற்சி பண்ணிருக்காரு, சந்திக்க விடல. அமித்ஷா என்ன நினைச்சிட்டாரு, நம்ம பெரிய அப்பாட்டக்காரர், நம்மள மீறி செங்கோட்டை என்ன பண்ணணும் நினைச்சிட்டாரு. செங்கோட்டையன் அவசரம் கொடுக்க மாதிரி ஓடி போய் தாவேக்கால சேர்ந்துட்டாரு. இப்ப இதான் நடந்த சம்பவம், இதான் உண்மை. ஓகே, செங்கோட்டையனுக்கு என்னன்னா பதவி வேணும், அதிகாரம் வேணும். பதவி அதிகாரம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் செத்து போயிருவாங்க. அவங்க பதவி அதிகாரம் இல்லைன்னா செத்து போயிருவாங்க. அவங்க அந்த மாதிரி விட்டில் பூச்சிகள், ஏன்னா வெளிச்சத்தை நோக்கி ஓடக்கூடிய விட்டில் பூச்சிகள் மாதிரி இவங்க எல்லாம் வந்து தமிழக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் காணாமல் போவார்கள், அழிந்து போவார்கள். இவங்க பண்ண பாவத்துக்கு இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிலாம் இந்த சசிகலா என்னாச்சு, இன்னைக்கு தினகரன் என்னாச்சு, லெட்டர் பேட் அமைப்பு மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. 1991 96 அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு லெட்டர் பேட் அமைப்பு வச்சு சுத்திட்டு இருக்காங்க, தெருவா சுத்திட்டு இருக்காங்க. சமூக ஓட்டு வச்சுக்கிட்டு நான் அந்த சமூகம்டா நீ இந்த சமூகம்டான்னு சொல்லி ஜாதியை வச்சுக்கிட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து இவங்க ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஜெயலலிதா நிலைமை என்னாச்சு, ஆடின ஆட்டத்துக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நம்ம ஒன்னும் முன்வினை புனர்ஜென்மம் பாவம் புண்ணியம் நம்ம நம்பிக்கை கிடையாது. ஆடின ஆட்டத்துக்கு உன் நிலைமை என்னாச்சு, உன்னை எவையெல்லாம் உன் கூட இருந்தா அவன் தான் உன் முதுகுல குத்துனேன் தான் நடந்துச்சு ஜெயலலிதாக்கு. அதே இது செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கும் சசிகலா தினகரனுக்கு நடக்கும், ஓபிஎஸ்க்கு நடக்கும். இவங்க எல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. நன்றி.